சரி, இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொரு பரபரப்பான செய்திகள் நம்மளுக்கு இருக்குது. தமிழகத்துல மிக முக்கியமான எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை எந்த ஊடகங்களும் பெரிய அளவில் கொண்டு வரல அப்படிங்கிறது இருக்கு. சவுக்கு சங்கர் கைதான்னு சொன்னா கைதுதான். ஏன்னா சங்கர் பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாகவே பரபரப்பா போய் கொண்டிருக்கிறது. அப்பப்ப கைது, அவர் அப்படி விடுதலை. இது முழுக்க முழுக்க ஒரு அரச பயங்கரவாதம். காவல்துறை உள்ள நுழைஞ்சிட்டு அவரை டார்கெட் பண்ணி அவரை அடிக்கிறது. அப்போ சமூக நீதி அரசு வாய்க்கு எளிய மேடைக்கு திமுக காரன் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்ற மாலதியும் அவங்க கூட இருந்த மாலதி அரசு பண்றது இல்ல. மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, பிரஸ்ல பிரஸுக்கு இருக்கிற சுதந்திரத்தை தடுக்கிறாங்க. தமிழகத்துல இப்ப பரபரப்பா போய் கொண்டிருக்கிறது தேர்தல் தான். 2026 தேர்தல். அதுல 3 முனை அல்லது 4 முனை போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறதா அந்த களத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. சரி, இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொரு பரபரப்பான செய்திகள் நம்மளுக்கு இருக்குது. தமிழகத்துல மிக முக்கியமான எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை எந்த ஊடகங்களும் பெரிய அளவில் கொண்டு வரல அப்படிங்கிறது இருக்கு. சவுக்கு சங்கர் கைதான்னு சொன்னா கைதுதான். கைது பண்ணது மட்டும் இல்ல, அவசரமா அவருக்கு மீது குண்டர் சட்டமும் பாயப்பட்டது. கைது செஞ்சோம்னா குண்டர் சட்டம். சென்னை மாநகர ஆணையர் அருண் IPS அவர்கள் அவரை குண்டாஸ் போட்டது தான் கடைசி கையெழுத்து. அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர். அந்த கடைசி கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அது கடைசி கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லை சங்கருக்கு கையெழுத்து போட்டாருன்றதுக்காக அவர் தூக்கி வீசப்பட்டாரான்றது தெரியல. பல சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா சங்கர் பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாகவே பரபரப்பா போய் கொண்டிருக்கிறது. அப்பப்ப கைது, அவர் அப்படி விடுதலை, இது கோர்ட் மூலமா நீதிமன்றம் மூலமாக விடுதலை, இந்த மாதிரி திரும்பி ஒன்னொன்னா காவல்துறையும் தமிழக அரசும் நடந்துக்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரச பயங்கரவாதமாக நான் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட சமூக வலைதள வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கேன். இது முழுக்க முழுக்க ஒரு அரச பயங்கரவாதம். தனி மனிதன் மீது ஏற்படுத்த அவர் உட்கார்ந்துட்டு சில ஆதாரங்கள் இல்லாத யார் மீது ஒன்றாலும் அவதூறா பேசுறாருன்னு சொன்னா அவதூறு வழக்கு தொடருங்க, வேணாம்னு சொல்லல. ஆமா, சட்டத்துல அதான் இருக்கு. மாநில ஸ்டேட் வழக்கு தொடருங்க, சம்பந்தப்பட்டவர் தொடர்றதுக்கு முழு அனுமதி இருக்கு. அதை விட்டுட்டு காவல்துறை உள்ள நுழைஞ்சிட்டு அவரை டார்கெட் பண்ணி அவரை அடிக்கிறது, அவருடைய அலுவலகம் பூந்து அவருடைய கேமராக்கு, ஹார்ட் டிஸ்க்கு, இது கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அள்ளிட்டு போறது 1 2 இல்லை, தொடர்ந்து 3 4 தடவை. அதே மாதிரி யூடியூப் சேனலை முடக்குறது, சமூக முகநூல முடக்குறது. அவரை மட்டும் இல்லையே, அவர் சம்பந்தப்பட்ட அவர் வீடியோவை எடுத்து போடக்கூடிய ஒரு சிலர் எல்லாருமே ஒரு விதமான எச்சரிக்கை, ஒரு விதமான அப்போ சமூக நீதி அரசு வாய்க்கு எளிய மேடைக்கு திமுக காரன் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்ற என்ன அருகதை இருக்கு? மேடைக்கு மேடை சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு அப்படின்றீங்க. அப்போ இதுதான் சமூக நீதியா? சவுக்கு சங்கர் பேசுறது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு உடன்படாம போகலாம், அது வேற விஷயம். இல்ல, தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இருக்கு, உடன்பாடு இல்ல, அது வேற விஷயம். அப்ப அவர் பேச்சு சுதந்திரம் ஒண்ணு இருக்கு. இல்ல, அவர் பொது தளத்தில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் போய் ஆதாரமற்றவை, அபண்டமா படி சுமத்துறாரு அப்படின்னு சொன்னா அவர் மீது மாநில வழக்கு தொடங்க, அது சட்டத்துல இடம் இருக்கு இல்லையா? அதை விட்டுட்டு காவல்துறையை விட்டு கைது பண்றது, அவருடைய வீடு சர்ச் பண்ணி அங்க கஞ்சா வச்சு எடுக்கிறது, அவருடைய வாகனம் சோதனைன்னு சொல்லிட்டு வாகனத்தை பறிமுதல் பண்றது, இதெல்லாம் என்ன? இது யாருமே இது கேட்ட என்ன சொல்றாங்க, சவுக்கு சங்கருக்கு போய் நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க? சவுக்கு சங்கர் மோசமானவனே இருக்கட்டும், எனக்கு என்ன? மனித மீறல் எங்க இருந்தாலும் மனிதன் மீது அரச பயங்கரவாதம் ஏவப்பட்டு அது கேட்காம யார் கேட்கறது? கண்டிப்பா. அப்ப கேட்காம இருக்கிறது தான் அது ஒரு அது எதிராலும் நடக்கலாம்ல பின்னாண்டா. இல்ல, அது கேட்காம இருக்கிறது எப்படின்னு சொன்னா அது ஒரு அநாகரிகமான அரசியலை தான் நான் பாக்குறேன். அறம் தவறிய அரசியலை தான் நான் பார்க்கணும். சரி, இப்போ இப்போ கிட்டத்தட்ட இப்போ அண்மை காலமாகவே பாத்தீங்கன்னா ஒரு 4 முறை கைது செய்யப்பட்டாரு. அதுல 2 முறை குண்டாஸ் போடப்படும். 2 முறை குண்டாசும் உடைச்சு வெளியே வந்திருக்காரு. உடைச்சு வெளியே வரல. இல்ல குண்டர் சட்டம் என்பது ஒரு தடுப்பு காவல் சட்டம் தான். ஆமா,
அந்த தடுப்பு காவலர்னா ஒருத்தனை ஜாமீனில் கைது பண்ணுறாங்க, உடனே அவர் ஜாமீனில் வெளியே வந்துடக்கூடாது, கொஞ்ச நாள் உள்ளே இருக்கணும். அப்போ இந்த குண்டர் சட்டம், தடுப்பு காவல் சட்டம் போடுறது. இப்போ இந்த தடுப்பு காவல் சட்டம் போட்டாங்கன்னா அந்த 45 நாளுக்குள்ள போர்டு வைப்பாங்க. அந்த முன்னாள் நீதியரசர்கள் கொண்ட ஒரு போர்டு, அந்த போர்டில் போய் நிற்கணும். அந்த போர்டில் வந்து முடிவு பண்ணுவாங்க, இல்லை ஒரு குண்டர் சட்டம் போட்டது பொருந்தாதுன்னு. அங்கே பெரும்பாலும் 99.9% கவர்மெண்ட் போலீஸுக்கு சப்போர்ட்டான நபர்கள் தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ரிட்டர்ன் ஆன கேஸுக்கு வந்து சம்பளம் கொடுத்து காரு கொடுத்து பங்களா கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப போலீஸ் கவர்மெண்ட் என்ன அதுல ஏதோ ஒண்ணு அட்டி பூத்த மாதிரி 1-2 வழக்குகள் தான் அந்த போர்டுல இருந்து ரிலீஸ் ஆகும். ஆமா இல்ல, ஆனா அந்த போர்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் வந்து கேஸ் போட்டு குண்டாசே இது பண்றதுக்குள்ள வெளியே வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஹைகோர்ட்ல போடுவாங்க. ஹைகோர்ட்ல வந்து குண்டர் சட்டம் வந்து ரத்து பண்ணுங்க சொல்லி போட்டீங்கன்னா கொலைக்காரன் சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சாலும் குண்டர் சட்டம் போட்டது பொருந்தும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது. ஏன்னா தடுப்பு காவல் என்பது காவல்துறையா போடுறது. அப்போ ஒருத்தனுக்கு தண்டிப்பதா விடுப்பதான்றது நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாடு தான். அப்போ இல்ல நீதிமன்றத்துக்குடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தடுப்பு காவல் ஏன் போட்டீங்க, அப்ப ரத்து தான் பண்ணுவாங்க. 100% 100% ரத்து தான் ஆகும் குண்டர் சட்டம். அது சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்ல, இந்த ரிட்டு வரதுக்கே 6 months ஆயிடுது இல்லைங்களா? ஆமா, கிட்டத்தட்ட 5 months ஆயிடுது. அப்ப அது வரையிலும் அவர் ஜாமீன்ல வெளியே வராம இருக்கிறதுக்காக காவல்துறை செய்யக்கூடிய ஒரு சதி தான் அது தடுப்பு காவல் என்பது. தடுப்பு காவல் தான் அது. எப்படின்னா அதுக்கு முன்னாடி மிசா இருந்தது. மிசால திமுக வந்து கடுமையான அடி வாங்கினது. திமுக ஆட்சி வந்தோன்னு மிசா வந்து தூக்கிறாங்க. அது மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மறுபடியும் மிசா என்ற இதுவை வந்து மாற்றி குண்டர் சட்டம்னு கொண்டு வராங்க. அந்த குண்டர் சட்டத்துக்கு வந்து விதிவிலக்கு இருக்கு. சாராயம் கடத்துறவன், அந்த நேரத்தில் விபச்சாரம் இது பண்றவன், இப்படி வந்து போட்டு இவங்களுக்கு தான் குண்டர் சட்டம். இன்னைக்கு என்னன்னா அரசியல் பழி வாங்குறதுக்கெல்லாம் குண்டர் சட்டம் போடணும். அரசியல் பழி வாங்குறது. சவுக்கு சங்கர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறாப்புல. இதே அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இதே சவுக்கு சங்கர் தானே இந்த குட்கா விஷயம் உட்பட பல விஷயங்கள் பொதுவெளியில கொண்டு வந்தாரு. அப்ப திமுகவுக்கு இனிச்சுதா? இன்னைக்கு பேசணும்னா அவங்க வந்து அவர் வந்து பாஜக ஆளு, யாரே சவுக்கு இருந்துட்டு போட்டோம், இல்ல அதிமுக ஆளு இருந்துட்டு போட்டோம், அது கட்சி அவங்க தனிப்பட்ட பொதுதளத்தில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நீ தகுந்த பதிலடி கொடு. உங்ககிட்ட இல்லாத ஆளுங்களா? நம்ம செந்தில் வேலு உட்பட நிறைய பேர் காசு கொடுத்து வச்சிருக்கீங்களா? அவங்கள விட்டு பதில் கொடுங்க. இல்ல எந்த ஊடகமே இந்த இவரோட அரசை பத்தி வெளியே வரல, எந்த செய்தியும் வரல. இது மட்டும் இல்ல, மாலதியும் அவங்க கூட இருந்த மாலதியும் அப்ப மாலதி அரெஸ்ட் பண்றது, ஏற்கனவே அந்த சதீஷ் அரெஸ்ட் பண்றது, ஏற்கனவே லியோ அரெஸ்ட் பண்றது, அப்ப கூட சவுக்கு சங்கர் கூட யார் இருந்தாலும் அவ எல்லாமே வந்து நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் எந்த வகையான இதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல் இல்லையா? இல்ல, மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, பிரஸ்ல வந்து பிரஸுக்கு இருக்கிற சுதந்திரத்தை தடுக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இருக்கிற பேச்சு சுதந்திரத்தை தடுக்கிறாங்க. ஆட்சியில இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா திமுக என்ன வானத்துக்கு பூமியா வீசியிருப்பீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க வந்து உங்க ஆட்சியில இப்படி ஒரு கொடூரம், இதுதான் திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமுடியும், எதிர்கட்சியா இருக்கும்போது இல்ல. நீங்க இப்ப திமுகவோட ஆட்சின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி மோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு, கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. அந்த பீரியட்ல அரெஸ்ட் பண்றாங்க, இது பண்றாங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாமையா இருக்கும், அல்லது வந்து காவல்துறைக்கு இது வந்து அதை மீறி பண்ணிடுவாங்களா? இல்லை, அதுக்காக தான் அவசர அவசரமா வந்து அதாவது தேர்தல் ஆணையம் வந்து அப்படியே சில அதிகாரிகள் மட்டும் மாற்றி அப்படியே விட்டுட்டாங்க. சவுக்கு சங்கர் கைதுக்கு பிறகுதான் வந்து என்ன பண்றாங்கன்னா கமிஷனர் எல்லாம் கூட மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இல்லை, கமிஷனர் மட்டும் மாத்தலையா, மிகப்பெரிய ஒரு இது டிஜிபி வரைக்கும் மாத்திருக்காங்க. நான் சொல்றேன், டிஜிபியே எடுத்தீங்க சந்தீப் ராய் ரத்தோர். சந்தீப் ராய் ரத்தோர் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா டெல்லி. ஆனால் இவர் ஐபிஎஸ் கேடர் வந்து தமிழ்நாடு கேடர். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்திருக்காரு, டிஐஜியாக இருந்திருக்காரு, ஐஜி, இப்படி ப்ரொமோஷன் ஆகிருக்கு. இதே 98 திமுக ஆட்சியில் கோயம்புத்தூரில் நடந்த அந்த குண்டுவெடிப்புக்கு போது இவர் தான் முதல் தலைமையை கொண்டு முதல்ல வந்து இது விசாரணை பண்ணாங்க. விசாரணை அதன் பிறகு பரமேஸ் சிங் தலைமையில் எஸ்ஐடின்னு போட்டு அதுக்கப்புறம் இவர் ஒதுங்கிட்டார், அவங்க நடத்தினாங்க. அப்போது அவர் ஆர்எஸ்எஸ்காரன்னு தெரியாது அதிமுகவுக்கு. புரியுதுங்களா? சரி, அது விடுங்க. சென்னையை வந்து 3 கமிஷனர் அலுவலகமா, அதாவது ஆவடி, சென்னை, தாம்பரம் 3 கமிஷனராக மாற்றும் போது முதல் கமிஷனரா இதே சந்தீப் ரத்தோரை தான் தூக்கி ஆவடி கமிஷனர் ஆக்குறாங்க. ஆமா, யாருடைய ஆட்சியில? அப்ப இவரை தான் கமிஷனர் ஆக்குறாங்க. ஆமா, அப்ப அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதன் பிறகு சென்னை கமிஷனரா யார் ஆக்குறது? திமுக தான்.
இன்னைக்கு என்ன புகார் கொடுக்குறாங்கன்னா, சந்தீப் ராய் ரத்தோர் வந்து அவர் RSS காரர். ஓ, தேர்தல் ஆணையம் அவரை வந்து வீம்புக்காக திமுகவுக்கு எதிராக வந்து அவரை போட்டிருக்காங்க. அப்படியில போடும்போது இவங்க இருப்பார்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில இல்லாதப்போ இதாயிருச்சு. பொறுப்பு டிஜிபியா அவர் வெங்கட்ராமன் இருக்காரு, அவரை தூக்கிட்டு அவசர அவசரமா வந்து இவரை போடுறாங்க. இது முழுக்க முழுக்க பிஜேபி RSS சூழ்ச்சி அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க திமுக தலைவர்ல. அப்ப நான் கேட்கிறேன், அவரை கமிஷனர் ஆகும்போது இப்படியும் பேசுறாங்க அப்படியும் பேசுவாங்க. இல்லைங்க சார், அவர் கமிஷனரா சென்னை கமிஷனர் ஆகும்போது உங்களுக்கு தெரியாது அவருக்கு RSS காரன்னு? ஆவடி கமிஷனர் ஆகும்போது RSS காரன்னு தெரியாதா? புரிதுங்களா இல்லையா? ஆமா. இன்னைக்கு எப்படி RSS காரர் ஆகுறாரு அவரு? ஆமா, கேள்வி. அப்போ திமுகவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறாருன்ற ஒரே காரணத்துக்காகவே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க RSS காரர். ஏன்னு சொன்னா அவர் வந்த பிறகு வந்து முதல்ல கை வச்சது கமிஷனர் தான். அவர் கமிஷனர் உட்பட டெவிஷன் ஆசீர்வாதம் உட்பட எல்லாரையும் கை வச்சிட்டாரு. ஆமா, நான் சொல்றேன், அதெல்லாம் அவங்க துறை ரீதியான விஷயங்கள். நம்ம அதுக்குள்ள நுழைஞ்சு இது சரி தவறுன்னு பெரிய அளவுக்கு விவாதம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா ஓரளவு பார்த்தாலே புரியுது, இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு தேர்தல் ஆணையம் பொறுப்பு எடுத்துட்டு பிறகு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க மேல தவறு இல்ல, தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாடுல தானே இருக்குன்னு சொல்லி கை காட்டு. அப்போ இப்போ டிரான்ஸ்பர் பண்ணாத அரசு துறை அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள், ஆய்வாளர்கள், உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நியாயமான ஆட்கள் நினைக்கிறீங்களா? இல்ல, நியாயமான ஆட்கள் ஒட்டுமொத்தமா மாற்ற முடியாதுங்க. ஒட்டுமொத்தமா வந்து தேர்தல் ஆணையம் வந்தாலும் ஒட்டுமொத்தமா அவங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது. என்னதான் இருந்தாலும் விசுவாசிகள் இருப்பாங்க இல்லையா? அதுல முக்கியமான விசுவாசிகள் யாரு அப்படின்னு பார்த்து தான் வந்து தேர்தல் ஆணையம் கை வைக்கும். ஆமா, அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே மாவட்ட எஸ்பி, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பிகள், அடிமட்ட வரைக்கும் ஜாயின்ட் கமிஷனர், அடிமட்ட வரையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு லிங்க்ல தான் திமுக லிங்க்ல இருப்பாங்க. அதுக்காக அவங்களெல்லாம் மாத்திட்டாங்கன்னா அப்ப ஒண்ணு பண்ணணும் யாரே இருக்காது. இல்ல இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போலீஸ் சுத்திக்கு வேற மாநிலத்தை மாத்தி வேற மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் இங்க வைக்கணும். அது முடியாத காரியம் இல்லை. சரி, இப்போ அதனால நானும் சொல்றேன், டிஜிபியை வந்து குற்றம் சொல்றாங்க பொது வெளியில. தொடர்ந்து என்ன சொல்றேன்னா, இவரு பிஜேபி RSS. சரி, அப்போ அவர் சென்னை மாநகர கமிஷனர் ஆக்குறது திமுக. அப்ப அவரு பிஜேபி இருக்கும்போது ஏன் பிஜேபி RSS காரன் கமிஷனர் ஆக்குறீங்க? ஆவடி கமிஷனர் ஆக்கும்போது அவரு RSS காரன் தெரிஞ்சு ஏன் அவர் ஆவடி கமிஷனர் ஆக்குறீங்க? புரியுதுங்களா இல்லையா? கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வந்து முழுக்க முழுக்க அது RSS பிஜேபிக்கு உள்ள நடந்த விஷயத்தை அந்த நேரத்துல ஏன் நீங்க வந்து அன்னைக்கு திமுக தான் ஆட்சி, கலைஞர் ஆட்சி. புரியுதுங்களா? ஏன் அவரை வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்க? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா திமுக என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த இது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலை நீங்க பாக்கணும். ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்து வந்து அந்த நேரத்துல கமிஷனர் வந்து இவர் தான் சஞ்சீப் இது ரத்தோர் தான் இருந்தாரு. சந்தீப் ராய் ரத்தோர் தான் இருந்தார். பட் அவர் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னு சொன்னா, உளவுத்துறை எச்சரிச்சும் நீங்க விட்டுட்டீங்கன்னு சொல்றாங்கல்ல, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு போது, ஆமா உளவுத்துறை எச்சரிச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்றாரு? உளவுத்துறை எச்சரிச்சது, அப்ப நான் விட்டுட்டேன்றதான் அவர் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? குற்றவாளி நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவங்களா வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்றாரு. இப்ப அத காரணம் மையப்படுத்தி தான் அவர் தூக்கிட்டு அருண் கொண்டு வந்தது. ஆமா, புரியுதுங்களா? அப்போ அவரு ரத்தோர் இருந்தாருன்னா ஆம்ஸ்டாங் படுகொலையில் உண்மை குற்றவாளிகள் இன்னைக்கு நான் அடிச்சு சொல்லுவேன், அரசியல் பின்புலம் இல்லாமல் அந்த படுகொலை நடக்கல. கொலை பண்ணவங்கள வேணா பிடிச்சிருக்கலாம், இல்ல இப்போ அதுக்கு பின்னாடி இருந்தவங்கள வந்து படுகொலைன்னா இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான, அதாவது அவங்க இனத்தை சார்ந்த ஆட்களோட இவங்களே வந்து ரொம்ப விசிகேவோட முக்கியமான ஒரு பொறுப்பாளர் யாரோ ஒருத்தர் இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. யாருமே அரெஸ்ட் பண்ணல. இப்ப அரெஸ்ட் பண்ணது யாருன்னா போய் கொலை பண்ணவங்க வந்து அந்த நபர்கள் அது வீடியோல காமி அதெல்லாம் உண்மையா இருக்குன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்களை இயக்கியது யாரு? இதுதான் என்னுடைய கேள்வி. அதான் அந்த இயக்கியது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் என்பதுதான் நம்ம. அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சியோட சார்ந்த கூட்டணி சார்ந்த முக்கிய தலைவர்கள் சொல்றாங்களே, அது முக்கிய புள்ளிகள் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்போ கமிஷனர் வந்து இவர் இருந்தாருன்னா இவர் உண்மையை எடுத்து பிடிச்சிருவாரு. இப்போ இந்த தேர்தலை ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட ஒய்ஃப் புட்குடி ஆம்ஸ்ட்ராங் அவங்கள வந்து அதிமுக சார்பா ஒரு இதுல நிறுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து எடப்பாடியார் சரியான நடவடிக்கை எடுத்துக்கான்னு நினைக்கிறீங்களா?
இல்லை அவருக்கு சீட்டு கொடுத்ததுனால எடப்பாடி சரியா எடுத்திருக்காரு, சரியா எடுக்கல அப்படின்றது இல்லை. என்னைய பொறுத்தவரையிலும் இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் பொற்கொடியை நான் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை தானே இருக்கேன். என்னுடைய நண்பன் ஆம்ஸ்டாங்குடைய மனைவி வந்து தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா நம்ம அவங்கள எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பண்ண முடியல. இப்போ அங்கீகாரம் கொடுத்து ஓரளவுக்கு வச்சிருக்காங்கன்னா இல்லை அதுதான் சொல்றேன். அதை வந்து வெல்கம் பண்ண வேண்டியதுதான். அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். திமுக அதிமுக வேண்டாம், கட்சியே வேண்டியது. இப்போ சந்தீப் ராய் ரத்தோர் இந்த விஷயத்துல அப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையை சந்தீப் ராய் ரத்தோர் கமிஷனரா இருந்திருந்தாருன்னா மேபி வந்து குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் வெளிவர வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ ஏன்னா அந்த ஆரம்பத்திலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருவேங்கடம் என்ற முக்கிய குற்றவாளி திருவேங்கடம், அவனுக்கு என்கவுண்டர் போடுறாங்க. எப்பவுமே இது போன்ற அரிதிலும் அரிதான வழக்குகள், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆளுமையாக இருந்தவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர், அந்த கொலையில் மெயின் எவிடன்ஸாக தான் இருக்கிறது யாரு, அந்த திருவேங்கடம். அவனை தூக்கி அடுத்த நாள் என்கவுண்டர் போடுறாங்க. அப்போ அவர் சரண்டரானு தூக்கிட்டு என்கவுண்டர் பண்ணுறது எவ்வளோ அயோக்கியத்தனம். அப்போ அந்த வழக்கில் வந்து ஏதோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு, யாரையோ சிலரை காப்பாற்றுவதற்காக இந்த நபர்களை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து காக்காத்தூ பாலாஜி என்கவுண்டர் பண்ணுறாங்க, சி சிங் ராஜாவை பண்ணுறாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க. சி சிங் ராஜா தான் இந்த வழக்குக்கு முக்கிய கருன்றாங்க. என்கவுண்டர் பண்ண பிறகு அவருக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. சி சிங் ராஜாவை என்கவுண்டர் பண்ணி 1 மாதம் 2 மாதம் கழிச்சு அவருடைய தோட்டம் ஃபுல்லாக தோண்டி சோதனை பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள். ஒரு கால் இந்த வழக்கு சிபிஐக்கு போயிட்டோ இல்ல வேற யாராவது விசாரிச்சு அந்த உண்மை குற்றவாளி வந்து நெருங்கிட்டாங்கன்னு சொன்னா அப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடையா வரும். அதுக்காக தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இப்போ இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூடிய ஆம்ஸ்டாங் கீனோஸ் ஆம்ஸ்டாங் வந்து போடுறாங்க, அவங்க தம்பி. உடனே அவங்க மனைவி பொற்கொடியும் அவங்களும் போடுறாங்க வழக்கு சிபிஐக்கு மாற்ற சொல்லி. நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிச்சு. என்ன பண்ணணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். எந்த நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திட்டாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதிக்கணும். ஆனா இவங்க அனுமதிக்கல. உச்ச நீதிமன்றம் போய் தடை வாங்குறாங்க. ஆனா மறுபடியும் உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்க, இல்ல அது தடை கொடுக்க முடியாதுன்றாங்க. மறுபடியும் அப்பீல் போடுறாங்க, மறுபடியும் தடை கொடுக்க முடியாதுன்றாங்க, மறுபடியும் அப்பீல் பண்றாங்க. 3 தடவை அப்பீல் பண்ணிருக்காங்க. இந்த 3 தடவை அப்பீலுக்கு குறைஞ்சி தமிழக அரசு சார்பா 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அது மக்களோட பணம் தானே. ஏன்னு சொன்னா சாதாரண வழக்கறிஞர் வச்சு வாதாடல, மிக பெரிய ஒரு இயரிங்கு 50 lakhs 1 crore வாங்கக்கூடிய வழக்கறிஞர் வச்சு வாதாடி அதை அந்த மனுவை தள்ளுபடி பண்ண வைக்கிறாங்க 3 தடவை போட்டு. அப்ப இந்த அளவுக்கு இவங்க வந்து அப்ப மிக முக்கியமான ஆட்கள் வந்து இன்வால்வ்டு தெரியுது. 100%. காசை பத்தி கவலை இல்லை. அந்த வழக்கு எப்படியும் சிபிஐ கிட்ட போயிடக்கூடாது. அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக அந்த டிஜிபியா வந்து சந்தீப் ராய் ரத்தோரை போட்ட உடனே திமுகவுக்கு ஒரு விதமான கலக்கம் வந்துச்சு. அதனாலதான் ஃபைல தூக்கிட்டு போடுறாங்க. அவர் RSS காரு, அவர் பிஜேபி காரு. சரி, அவர் இருந்தா தேர்தல் தேர்தல் நடக்காது. அப்போ அவர் RSS பிஜேபி இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனா RSS காரனே நீ ஏன்டா கமிஷனர் ஆக்குறீங்க, நீ ஏன் ஆவடி கமிஷனர் ஆக்குற, நீ ஏன் சென்னை கமிஷனர் ஆக்குற இருக்கா இல்ல? திமுக பத்தி பல செய்திகள் நம்ம பேசணும்னா பேச முடியும். நீங்க இன்னைக்கு எடப்பாடியார் போய் நீங்க வந்து பிஜேபியோட இது வந்த உடனே எடப்பாடியார் அடிமையாயிட்டார், அது பண்ணாங்க. இதே தான் இவங்களும் பண்ணியிருந்தாங்க, முன்கூட்டி பண்ணியிருந்தாங்கல்ல, கலைஞர்லாம் பண்ணாரு. ஸோ அதனால இவங்க இன்னைக்கு வேணும்னா ஒன்று பேசுவாங்க, வேண்டாம்னா அடுத்தது அப்படியே ஜம்ப் பண்ணிடுவாங்க. இது நடந்துட்டு இருக்கு. இப்போ டிஜிபி வந்திருக்கிற சந்தீப் சிங் இவர் வந்து இன்னி வந்து இதெல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் மட்டும் பார்ப்பாரா அல்லது இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்து பண்ணுவாரா? இல்ல இப்போ தேர்தலுக்காக இவர் அவசரமா டிஜிபியை மாத்திருக்காங்க. ஆமா, தேர்தல் முடிஞ்சு ஒரு கால் வந்து திமுக தோத்துச்சுன்னா அதிமுக வந்துன்னா ஒரு தொடர கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே.